பாப்பாக்கு 2 கிட்னியுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சுமா. லைஃப் லாங் பாப்பாக்கு மருந்து குடுத்துனே இருக்கணும். மருந்து குடுக்கலன்னா பாப்பா உயிருக்கே ஆபத்து. 10 கிலோ வெயிட் ஆனோடனே கிட்னி மாத்தி வச்சிடணும் அப்படின்ட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல காசுக்கு நாங்க. பாப்பா கிட்னி மாத்தி வைக்கிறதுக்கே 40 லட்சம் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. என் கிட்னி நான் பேரனுக்கு நான் கொடுத்துறேன் சார். எனக்கு யாருமே இல்லை. என் பொண்ணு கூட தான் நான் இருக்கிறேன். என் பேரனை காப்பாற்றி கொடுங்க. சென்னை தண்டையார்பேட்டையை சேர்ந்தவர் அஜித்குமார் மற்றும் அவரது மனைவி பானுப்பிரியா. இந்த தம்பதியருக்கு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது. தொடர்ந்து கடந்த பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி தனியார் மருத்துவமனையில் ஆண் குழந்தை இந்த தம்பதியருக்கு பிறந்தது. குழந்தை பிறந்து 50 நாட்களுக்குள் குழந்தைக்கு உடம்பு உபாதைகள் ஏற்பட்டு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு மருத்துவர்கள் குழந்தைக்கு 2 சிறுநீரகம் செயலிழந்து விட்டதாக அதிர்ச்சி தகவலை கூறினர். என் பேர் பானுப்பிரியா. எங்க வீட்டுக்கார் பேர் அஜித்குமார். பாப்பா பேர் தீபக். 2ஆம் மாசம் 3ஆம் தேதி 2023 பிறந்தா பாப்பா. ஸ்கேன் எடுத்த ரிப்போர்ட்லாம் நல்லா தான் இருக்கிறான் பாப்பா அப்படின்னாங்க. இப்போ இடையில பாப்பா பிறந்து ஒரு 50 நாள்ல குடிச்ச பால் வயிற்றுல தங்காது, ஒரே வாந்தி எடுத்துனே இருந்தா, லூஸ் மோஷனு, எவ்வளோ மருந்து கொடுத்தோம் நிற்கவே இல்லை. நாங்கள் அந்த கல் மண்டபத்தில் குருசாமி டாக்டர் போய் பார்த்தோம். அவர் மருந்துங்க நிறைய மருந்து கொடுத்தாரு, வயிற்றுக்கெல்லாம் இன்னும் நிறைய மருந்து கொடுத்தாரு. அந்த மருந்துலேயும் சரியாகல எந்த இதுவும். அப்புறம் ஸ்கேன் போட்டாங்க வயிற்றுக்கு ஸ்கேன் போட்டதுக்கு அப்புறம் தான் பாப்பாக்கு 2 கிட்னியுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சுமா அப்படின்னாங்க. வயிற்றுக்கு 2 கிட்னி ஃபெயிலியர் ஆனாலும் நான் பார்க்க முடியாது, நீங்கள் கிட்னி டாக்டர் தான் போய் பார்க்கணும் அப்படின்னாங்க. நாங்கள் கிட்னி டாக்டர் காமக்குடிக்கு போனோம். அங்கே போனதில் சார் ஒரு 3 மாதம் கண்டுபிடிக்கணுமா, இப்போதைக்கு கண்டுபிடிக்க முடியாது, பாப்பா கிட்னி சின்னதாக இருக்கனால இப்போதைக்கு கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னாங்க. 3 மாதம் கழிச்சு ஆனால் எந்த மருந்து எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல சார், எதுவுமே எடுக்கல. 3 மாதம் கழிச்சு போனதுமே சார் என்ன சொல்லிட்டாரு, ரொம்ப பாதிச்சிருச்சு கிட்னி, பாப்பாவுக்கு ரொம்ப பாதிச்சிருச்சு, இப்போதைக்கு பாப்பா காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டாங்க. இது டயலிஸ் பண்ணாலும் எவ்வளோ செலவழிச்சாலும் செலவு தான் ஆகுமே தவிர பாப்பாவை காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் வீட்டில் யாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டதுல மேத்த ஆஸ்பத்திரி போங்க, அங்கே சுகன்யா மேம் இருக்காங்க, அவங்க பார்ப்பாங்க அப்படின்னாங்க. அப்புறம் மேம் போய் பார்த்தா மேம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, 2 கிட்னியும் போயிடுச்சு, இது மாற்றி தான் வைக்கணும், கிட்னியை மாற்றி தான் வைக்கணும், கிட்னியெல்லாம் சரி பண்ண முடியாது, நீங்கள் மாற்றி தான் வைக்கணும், இப்போதைக்கு வேணால் டைலஸ் வேணால் பண்ணலாம், பாப்பா வெயிட் ஆக மாட்டேங்கிறான், வெயிட் உழவ மாட்டேங்கிறான், அது வாந்தி எத்தனை தான் இப்போ கூட அந்த வாந்தி எத்தனை தான் டைலஸ் பண்ணிருக்கும் போது கூட வாந்தி எத்தனை தான் இருக்கிறான். ஸோ அந்த வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போ ஏறி நிற்கிறான் டைலஸ் பண்ணனால. ஆனால் அந்த வாந்தி மருந்து ஊற்றிட்டு தான் பாப்பாவுக்கு அந்த டியூப் வழியாக தான் சாப்பாடு இதெல்லாம் கொடுக்குறோம், தண்ணி இன்னியெல்லாம் அந்த டியூப் வழியாக தான் கொடுத்துருக்கோம் பாப்பாவுக்கு. ஸோ எங்கள் வீட்டில் 15,000 தான் சம்பளமே. அது பாப்பாவுக்கு செலவுக்கே போயிடுது. சாப்பாடு வீட்டு ஓட்டு வீடு தான், வாடகை வீடு தான் இருக்கிறோம். தாய்ப்பால் கூட இல்லை, பாக்கெட் பால் தான் வாங்கி நிற்கும். அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சவங்க தான் காசு தராங்க எங்களுக்கு. பாப்பாவுக்கு இப்போதைக்கு ஆனது 4 லட்சம் தான் ஆயிருக்கு. இப்போதைக்கு இன்னும் 40 லட்சம் ஆகும். பாப்பா கிட்னி மாற்றி வச்சா கூட இன்னும் லைஃப் லாங் பாப்பாவுக்கு மருந்து கொடுத்துனே இருக்கணும். மருந்து கொடுக்கலன்னா பாப்பா உயிருக்கே ஆபத்து. இப்போ பாப்பா 10 கிலோ வெயிட் ஆனோடனே கிட்னி மாற்றி வச்சிடணும் அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல காசுக்கு நாங்கள். அரசாங்க மருத்துவமனைக்கு போனால் ஆனால் சரியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கலாங்க. வாந்தி மருந்து தான் கொடுத்தாங்க, அந்த ஊசியை போட்டாங்க, அதுக்கப்புறம் எதுவுமே எடுக்கல. நாங்கள் வந்துட்டோம் அரசாங்க மருத்துவமனையில். எதுவுமே சொல்லலாங்க. நாங்கள் அதனால சரி கவர்மெண்ட்ல போய் பார்த்துக்கலாங்க. கவர்மெண்ட்ல போய் பார்த்துருந்தா இப்போ இவ்வளோ செலவாகும்னு இப்போதான் எங்களுக்கு தெரியுமே. இப்போ மேம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த டைலஸ் பண்ண நீங்கள் நிப்பாட்டினீங்கன்னா பாப்பா உயிர் தான் ஆபத்து, செலவாகதான் செய்யும், நீங்கள் தான் பாப்பாவை இது பண்ணணும். இப்போதைக்கு ஒரு 4 லட்சம் 5 லட்சம் ஆயிடுச்சு பாப்பாக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணது. இப்போதைக்கு டைலஸ் பண்ணி ஒரு நாளைக்கு டைலஸ் பண்ணுறதே பாப்பாக்கு 6000 ஆகுது. ஒரு நாளைக்கு 2 பாக்கெட்டு, நைட்டில் தூங்க மாட்டான், அழுவான், டெய்லி பாக்கெட் ஓடினே தான் இருக்கணும், வயிற்றுல தண்ணி இருந்துனே தான் இருக்கணும் பாப்பாவுக்கு அப்படின்ட்டு அரசாங்கம் தான் பார்த்துட்டு. எத்தனை மாசம் ஆகுது குழந்தைக்கு? 10 மாசம். எத்தனை மாசத்துல கண்டுபிடிச்சாங்க? அது இப்போ 50 நாள்ல தான் கண்டுபிடிச்சாங்க. பாப்பா பிறந்து வெயிட் ஆக மாட்டேங்கிறான், வெயிட் இறங்கினே தான் இருக்கிறான். இந்த ட்ரீட்மெண்ட் நீங்க கன்சீவ் ஆகும்போது செக் பண்ணீங்களா உங்களுக்கு? அது எல்லாம் நார்மல் தான் சொன்னாங்க. எல்லாமே நார்மலா தான் இருக்கு, பாப்பாக்கு எதுவுமே இல்லை, நல்லதா இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இடையில தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு பாப்பாக்கு. பாப்பா கிட்னி மாத்தி வைக்கிறதுக்கே 40 லட்சம் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. அந்த செலவு முதலமைச்சர் தான் ஏற்றுக்கணும். இப்போதைக்கு டைலஸ் பண்ணி நிற்கிறது, வாரம் டெஸ்ட் எடுக்கணும், மருந்து கொடுத்து நிற்கணும். இப்போ நாளைக்கு போய் திருப்பி டெஸ்ட் எடுக்கணும் பாப்பாக்கு. நான் இப்போ நாளைக்கு ஒரு 2 பேக் வாங்கணும். இப்போதைக்கு 2 பேக் வாங்கிட்டு வரணும் காசு இல்லாதனால. இப்போ நாளைக்கு போய் திருப்பி ஒரு 2 பேக் வாங்கணும் பாப்பாக்கு.
இப்போ கிட்னி மாத்திரம்னா யாரோட கிட்னி தராங்க? கிட்னி வந்து வெளியாள் கிட்னிலாம் வைக்கக்கூடாது, வீட்டாளுங்க தான் வைக்கணும்னு இருப்பாங்க. அது வீட்டாளுங்க வைக்கிறவங்களுக்கும் செலவு அங்கே தான் பார்க்கணுமா, யார் வீட்டாளுங்களுக்கும். முன் வந்திருக்கா? இப்போ எங்கள் அம்மா தான் வைக்கிறாங்க, அந்த ரத்தம் தான் செட் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. ஓ பாசிட்டிவ், எங்கள் அம்மாவுக்கு தான் ஓ பாசிட்டிவ், அவங்க தான் வைக்கணும்னு இருக்காங்க. அவங்க தான் வைக்கணுமா. பாப்பாவுக்கு வந்து கிட்னி மாற்றி வச்சதான் சரியாகும்ட்டாங்க பாப்பாவுக்கு, அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க. என் பேர் சாந்தி. என் பேரனுக்கு 2 கிட்னியுமே போயிடுச்சு. ஆனால் என் கிட்னி நான் பேரனுக்கு நான் கொடுத்துறேன் சார். எனக்கு யாருமே இல்லை, என் பொண்ணு கூட தான் நான் இருக்கணும். என் பேரனை காப்பாற்றி கொடுங்க. என் உயிரே நீங்கள் எடுத்துக்கோங்க, எனக்கு பேரனை காப்பாற்றி கொடுங்க. என் பேரன் எனக்கு வேணாம். எனக்கு அந்த பொண்ணு வந்து எங்கள் கூட இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு நாள் பார்த்தேன். அப்போ அந்த குழந்தைய பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செஞ்சோம். ஆனால் அந்த பொண்ணுக்கு அது பத்தலை. என்ன நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கன்ட்டு நான் அந்த சேனலுக்கு நான் எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆனால் இன்னும் எதுவுமே யாரும் ஹெல்ப் பண்ணல, யாரும் வரவும் இல்லை. என்ன ஒரு ப்ராப்ளம்னா பாப்பாவுக்கு வந்து வாய் வழியாக உணவு போகல, பழுப்பு வழியாக தான் உணவு போகுது. அதுவே கொஞ்சம் கஷ்டமாகுது, சமாளிக்க முடியல பாப்பாவை. அதை பிச்சு போடுறான் வேற. அவங்க வீட்டுக்காரர் ஆயில் கம்பெனியில் தான் வேலை செய்கிறாரு. ஏற்கனவே ஆயில் கம்பெனியில் வேலை செஞ்சு 2 பேர் இறந்துட்டு இருக்காங்க. அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவர் பிளாஸ்டிக் தொழில் தான் பண்ணுறாரு, அதுவும் பத்த மாட்டேங்குது அவருக்கு. முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.